கோவையில் ஆகம விதிகளுக்கு எதிராக அறநிலைத்துறை அதிகாரிகள் செயல்படுவதாக தற்போது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஆகம விதிகளுக்கு எதிராக அறநிலைத்துறை அதிகாரிகள் செயல்படுவதாக பக்தர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். ஞானசேகரன், வணக்கம். என்ன நடந்தது? உங்க விரிவான தகவல்கள். வணக்கம் ராஜியா. கோவை பேரூரில் அமைந்துள்ளது பட்டீஸ்வரர் கோவில். தமிழகத்தின் மிக தொன்மையான மற்றும் புகழ்பெற்ற ஆலயங்களில் ஒன்றாகும். கிபி 2ஆம் நூற்றாண்டில் மாமன்னர் கரிகால சோழனால் கட்டப்பட்டதாக கருதப்படும் பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயம் அதன் வரலாற்று சிறப்புகளை சான்றாக விளங்குகிறது. சைவ சமயத்தின் முக்கிய அடியார்களான அருணகிரிநாதன் மற்றும் கச்சப்ப முனிவர் போன்றோரால் பாடப்பட்ட பெருமை இக்கோவிலுக்கு உண்டு. இங்கு உள்ள சிற்பங்கள், கல்வெட்டுகள் மற்றும் கட்டிடக்கலை அம்சங்கள் சோழர் காலம் கலை நுணுக்கத்தை பறைசாட்டுகின்றன. இக்கோவிலின் பிரதான தெய்வங்களான பட்டீஸ்வரர், சிவன் மற்றும் பச்சை நாயகி அம்மனுக்கு பக்தர்கள் அருள்பாலித்து வருகின்றனர். அண்மையில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சேவாக் இங்கு வந்து சாமி தரிசனம் செய்தார். மேலும் நடிகர் சூர்யா, நகைச்சுவை நடிகர் யோகி பாபு, நடிகை சினேகா போன்ற திரைப்பிரபலங்களும் இங்கு வரலாற்று சிறப்பு மிக்கதை அறிந்து பக்தி சிரத்தையுடன் இங்கு வந்து தரிசனம் செய்து சென்றுள்ளனர். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க கோவிலில் முன்னோர்களால் அகம விதிகள் படி கோவில் பூஜைகள் செய்யப்பட்டு மந்திரங்கள் ஓதப்பட வேண்டும். கோவிலில் ஆகம விதிகள் படி வழிபாடு செய்வது முக்கியமாக கருதப்படுகிறது. இந்நிலையில் கோவிலின் தரிசனம் நேரம் முடிந்து பூஜைகள் முடிந்த பிறகு கதவுகளை சாற்றிய பின்னர் மறுநாள் காலையில் பூஜைக்கு பின்னரே கதவுகள் திறக்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் இரவு பக்தர்கள் அனைவரும் சென்ற பிறகு கோவில் பூஜைகள் முடிந்து கருவறை மூடப்பட்டது. பின்னர் நடை சாத்தப்பட்டிருந்தது. அப்பொழுது அங்கு வந்த ஒரு விஐபி சென்றுள்ளார். சாத்தப்பட்ட கதவுகளை பாதி திறந்த நிலையில் உள்ளே சென்று பூட்டப்பட்டிருந்த கருவறையை திறந்து மீண்டும் அவர் மட்டும் அங்கு சாமி தரிசனம் செய்துள்ளார். இதனை பார்த்த பக்தர் ஒருவர் அங்கிருந்து உள்ளே சென்று கருவறையை பூட்டிய பின்னர் எப்படி அவருக்கு மட்டும் அனுமதி அளித்தது, சாமி தரிசனம் செய்தார் என கேள்வி எழுப்பினார். மேலும் அவர் யாராக இருந்தாலும் பூட்டிய நடையை எதிர்த்து திறந்தீர்கள், உள்ளே எப்படி அனுமதித்தீர்கள்? நாள்தோறும் வரும் பக்தர்கள் யாராவது வந்தால் அனுமதித்தீர்களா? யார் அவர்? எந்த அதிகாரியாக இருந்தாலும் சாமியிடம் என்ன அதிகாரி? இது என்ன விதி? கோவில் சாத்திய பிறகு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தார் என கேள்வி எழுப்பினார். அதனை அவர் செல்போனில் பதிவு செய்துள்ளார். தற்பொழுது அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி இந்துக்கள் கோவில்களில் இது போன்ற விஐபிகளுக்கு மட்டும் திமுக ஆட்சியில் ஆகம விதிகள் மீறப்படுகிறதா என்று பக்தர்களிடம் கேள்வி எழுந்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.